Hello friends, welcome to Easy Quick சமையல். இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி எக் லாலிபாப். இந்த குட்டீஸுங்க செஞ்சு கொடுத்து பாருங்கள். ஈவினிங்கை ஈஸியாகவும் குயிக்காகவும் பண்ணிக்கலாம். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 4 எக் இப்போ நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான வெஜிடபிள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஆனியன் 2 ஆனியன் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். 3 பச்சை மிளகாய் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சோண்டு கொத்தமல்லி அதுவும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வேக வச்ச முட்டை நம்ம இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாம். எக்கு சாஃப்டாக இருக்கனால ஈஸியாக சீக்கிரமாக நம்ம சீவி எடுக்க முடியும். இப்போ கட் பண்ணி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் மசாலா பொருட்கள் நம்ம சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இல்லைன்னா சிக்கன் மசாலா எடுத்துக்கலாம். இப்போ 1/4 கப் அளவுக்கு மைதாவும் சேர்த்து இதுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இது நம்ம கையால் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக கையில் ஒதுங்கின மாதிரி வந்துடும். இந்த மாவு எல்லாமே சேர்ந்து இந்த ரவுண்ட் ஷேப் மாதிரி கையால் பிடிக்கும்போது நமக்கு ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி எல்லா பவுலும் ரவுண்ட் ஷேப்பிலோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கூட நீங்கள் பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கோட்டிங் ரெடி பண்ணணுமோ அதுக்கு ஒரு பவுலில் ஒரு 1/4 கப் அளவுக்கு மைதா எடுத்து கொஞ்சோண்டு சில்லி ஃப்ளாக்ஸும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நம்ம ரவுண்ட் பண்ணி எடுத்தால் எக் மசாலா டிப் பண்ணி பிரெட் கிராம்ஸில் மேலே ஒரு கோட்டிங் போட்டு நம்ம ஆயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. எக் மசாலா ரோல் நம்ம மைதா மாவு கோட்டிங் போட்டு அப்புறமா பிரெட் கிராம்ஸ்லையும் போட்டு எடுத்து எல்லா பவுல்ஸும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஆயில் ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஹீட்டான ஆயிலில் நம்ம ஒன்றுன்னா போட்டு எடுத்துக்கலாம். நம்மளோட லாலிபாப் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக வாழுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.